மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனவே அந்த ஜனநாயக ரீதியில் அதை இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படியும் தார்மீக அடிப்படையிலையும் மரபுப்படியும் ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை நீங்கள் குறிப்பிட்ட இந்த பிரதான 2 திராவிட கட்சிகளும் சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? சுயநலம். என்ன சுயநலம் சொல்லுங்க. என்ன சுயநலம்னா, எங்கிருந்தோ வந்தான் நின்றான் வென்றான்னு திடீர்னு எந்த ஒரு அரசியல் ரீதியான நீங்கள் பெரிய அளவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மறியல் அரசியலில் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் திடீர்னு 2 ஆண்டுகளுக்கு முந்தாரு டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு போட்டார், தூக்கிட்டார் பெரிய அளவில். ஆமாம், ஒரு வெற்றியை பெற்றாரோடனே அவங்களால ஜீரணிக்க முடியல. அதிர்ச்சிகரமான ஒரு பெரிய தோல்வியை. நீங்கள் என்ன நிலைமைன்னு பாருங்கள். குளத்தூர் தொகுதிக்கு எந்த அளவுக்கு அவர் பண்ணாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இந்த 5 ஆண்டுகளில் மற்ற 234 தொகுதிகளில் இல்லாத பல்வேறு வசதிகளை அங்கே பண்ணி கொடுத்தாரு. அந்த மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தோல்வி அடைந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரால் எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியல.